I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. ഒറ്റയ്ക്ക് പോണം. பரவாயில்ல ஓகே ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கலர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வரும்போது தாங்க இந்த மாதிரி ஆகணுமா, வேறு என்ன பண்ண முடியும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். ப்ளூவே போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அது பாட்டு பின்னாடி வந்துட்டு இருக்க இங்கே பாருண்ணா. ஹலோ வணக்கம், நான் உங்கள் சதீஷ் இவன் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸ்மார்ட்டுக்கு. ஆக்சுவலி மலையில் ஒரு 3 நாளாக செம்ம மலையில் ரொம்ப டர்ட்டி ஆகிட்டாங்க. இப்போ தான் எல்லாமே முடிச்சுட்டு ஆயிலெலாம் போட்டு லூப்லாம் பண்ணிட்டு இப்போ தான் வாட்டர் வாஷ்லாம் இவனை பண்ணிவிட்டு, வாட்டர் வாஷ் மீன்ஸ் நானே தான் கையிலே அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு செயின் லூப் பண்ணிவிட்டு அப்புறம் பைக் லூப்பும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ தான் எடுக்கிறேன். ஆக்சுவலி நான் அந்த வீடியோ ஒன்று எடுத்திருப்பேன், டேர்ட்டியாக இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ண போகிறேங்க அப்படின்ட்டு. அது சரியாக வரல, அதனால தான் சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே மோட்டோ விளாக்லேயே கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. ஆஹா தண்ணியாக இருக்கேங்க, இப்போ தாங்க கழுவுனேன். இந்த மாதிரி ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கழுவி இப்போ தாங்க எடுத்துகிட்டு வரேன். இவனை பலன்னு தகன்னு இருக்கான், அப்படியே பார்க்குறதுக்கு ஜொலிக்கிறான். அந்த டைமில் இந்த மாதிரி சேரு சகதி ஆயிடுச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி 4 மாதம் கழித்து இப்போ தான் நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிலனா அவங்களுக்குலாம் நான் வந்து சொல்லிடுறேங்க. அதை கேட்கலாம் நீங்கள், என்ன ப்ரோ ஒரு 600 இல்லாமையா ப்ரோ இத்தனை நாளாக இருந்தேன் அப்படின்னு கேட்கலாம். பட் உண்மை அதுதான், அந்த 600 கூட இல்லாமல் தான் இருந்தேன். பட் இருந்தது, ஆனால் வந்து செலவு வச்சுட்டே இருந்ததுங்க நம்மளுக்கு. ஒரு செலவாக மோட்டோ விளாகுக்கு வந்து கேமரா, மெமரி கார்டு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு ஐட்டமாக செலவு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் மீன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால தான் கரெக்டாக ஓகே இப்போ வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி ரேடியேட்டர் வேறு ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிருச்சு, கல் பட்டு நசுங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடம். சரி ஓகே இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே விட்டோன்னா அப்புறம் ரேடியேட்டரே மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய செலவு வச்சிரும். 600 நம்ம வந்து பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய செலவு வச்சிடும். அதனால தான் நான் வந்து நம்ம எஸ்ஆர்பி கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, வண்டி வாங்கிட்டிங்கன்னா முடிஞ்சளவு அடுத்த நாளே போட பார்த்துக்கோங்க ரேடியேட்டர் கார்டு. நான் தான் அப்படியே விட்டுட்டேன். அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன பண்ண முடியும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாருண்ணா, நீ பாட்டு பின்னாடி வந்துட்டு இருக்க, இடிச்சது கூடவா நான் தெரியாது, அப்படியே வந்துக்கினே இருக்கீங்க. பின்னாடி பார்த்துட்டு போனா எப்போவுமே. இது ஆக்சுவலி ஏற்கனவே இருந்த ஸ்க்ராட்சுங்க. என்னத்த சொல்கிறேன், கத்துறேங்க நான் கத்துறேன். ஒரு பாத்ரூம் வந்துனே இருக்காரு பின்னாடி. சரி இங்கே இதுவாக இருக்குது, கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த கேப்பில் பூந்து அந்த பங்குக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன், அந்த லைனுக்கு. இவர் பார்த்தா பின்னாடி அவர் பாத்ரூம் வந்துனே இருக்காரு. என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பின்னாடி வந்து அவர் பின்னாடி வரும்போதே நான் கற்றுட்டேங்க. நான் கத்துறேன். ஆஹா அவர் பாட்டு எடுத்துகிட்டே இருக்காருங்க வண்டியை. வெறுப்பாக இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு. சாரி சொன்னால் சரி ஆகிடுமாங்க. இப்போ எதுவும் ஆகலை, லைட்டாக தான் இடிச்சுதுன்றனால எதுவும் ஆகலை. சப்போஸ் ஸ்க்ராட்ச் கீச்சு விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? பரவாயில்ல என்னங்க பண்ணுறது, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் எப்படின்னா எல்லாமே நடக்கிறது தான். ஆக்சுவலி அது
பட்டு அவர் வந்து நான் அண்ணா 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 ஒரு 5 வாட்டிக்கிட்டே கத்திருப்பேங்க. நான் அந்த கிளிப் வேணால் ஆட் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு 5 வாட்டி கத்துறா அவர் பாட்டுன்னு வந்துனே இருக்காருங்க பின்னாடி. எதுவும் ஆகலை, எனக்கு அப்செட் ஆயிடுச்சுங்க. பங்கில் எல்லாருமே வேறு நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இவன் வித்தியாசமாக கேமராலாம் போட்டு கத்தின்னு இருக்கானே அப்படின்ட்டு. போகும்போது சாரி சொல்லிட்டு தான் போனார். இருந்தாலும் இவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லைங்க. அவர் சாரி சொல்லிட்டு போயிடுவார் ஈஸியாக. அந்த வழி நம்மளுக்கு தான் தெரியும். நான் வேறு இப்போ தான் உங்களுக்கு வேறு தகன்னு நல்லா பலன்னு தொடச்சி வச்சுட்டு வரேன். அப்படிலாம் வேறு சொல்லணும் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆக்குறாங்கங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டோங்க. அங்கே எதனா ஆச்சானே தெரிலங்க. இது வந்து அந்த ஏற்கனவே சொல்லிருப்பாங்க, ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் எடுத்துன்னு வந்து விட்டாங்க. சரி அவனை என்ன கேட்க முடியும் அப்படின்னு விட்டு போயிட்டேன் நான் கம்முன்னு. சரி நல்ல வேலை எதுவும் ஆகலை. எதனா ஆயிருந்ததுன்னா சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பேங்க. ஆனால் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருப்பேன். வெறுப்பாயிடுச்சுங்க எனக்கு சத்தியமாக. என்ன பண்ணுறதுனே தெரில. வந்து முட்டி அவர் மறுபடியும் அவருக்கு முட்டின அந்த செகண்டே தெரியும் நம்ம பின்னாடி எங்கேயோ நம்ம வண்டி முட்டிடுச்சு அப்படின்னு தெரியும். ஆனாலுமே பின்னாடியே எடுத்துகிட்டு இருக்காருங்க அவர். யாருண்ணா நீனு? சரி விடுங்க சார், இப்படி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு நல்ல மனுஷனாக இருக்கும். சாரி கேட்டார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இது இருக்கும்ல, வேறு ஒன்றும் இல்லை. எதுவும் ஆகலை, அது வரையும் சந்தோஷம். இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. ஆக்சுவலி பார்ப்போம், இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தது. சரி அப்படியே உள்ளே போய் நம்ம கேட்டு பார்க்கலாங்க. சரி இது ரேடியேட்டர் கார்டு 600. சரி அது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி இல்லையா? ஓ ஆக்சுவலி இப்போ ஃபிக்ஸ் பண்ணா எப்படி ப்ரோ? நான் தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் வாங்கிட்டு போயிட்டு. ஓ ஓகே. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. சரி ஓகே ப்ரோ. ஃபிக்ஸிங் சார்ஜ் தனியாக ப்ரோ? அது எவ்வளோ வரும்? அவர் தான் சொல்லாரா? பார்த்து பண்ணுங்க ப்ரோ, நான் பார்த்து சொல்லுங்கள். அவர் தான். ஓகே ஏன்னா நான் 600 தான் கரெக்டாக எடுத்துன்னு வந்தேன். நான் ஏற்கனவே கேட்டு போனேன். ஆமாம் 600 தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே ஃபிக்ஸிங் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இல்லை கிராஷ் கார்டு இப்போ இல்லை, நான் ப்ரைஸ் தான் கேட்டேன், கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ ரேடியேட்டர் கார்டு ஆனால் கன்ஃபார்ம் வேணும் எனக்கு. V4 தான். ஓகே ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கலர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். ப்ளூவே போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அது பிளாக், அது சென்டரில் இருக்கே. ஓ எம்மா இது? அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் யாரும் குனிஞ்செலாம் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் மாடல் மாறுமா? இல்லை எல்லாம் ஒரே மாடல். சரி ஓகே ப்ளூவே போட்டுருங்க. ஹலோ 500 சரி ஓகே. இது இப்போ அவசரத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு வரல ப்ரோ, மெயினாக அதானே. இல்லைனா நான் ஜிபேயில் கூட அனுப்பியிருப்பேன் கேஷ் உங்களுக்கு. கரெக்டாக சொல்லுங்கள், நான் போகிறேங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கால் பண்ணும்போது வரீங்களா? வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே. சரி ஓகே ப்ரோ. சரி இருக்கட்டும், இல்லை நான் வரேன். இல்லை வைங்க ப்ரோ, பரவாயில்ல. எப்போ இன்னைக்குலாம் நான் வந்துடுவாங்களா அவங்க? சரி ஓகே. ஃபோன் எடுத்துவாங்க ஃப்ரீயாக எடுத்து ஃபோன். சரி ஓகே. சரி ஓகே. நான் ஒரு ஈவினிங்காக எத்தனை மணிக்காக வரேன்? ஒரு 5:30 போல. 5:30 சரி ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு அப்புறம் சரி ஓகே ப்ரோ. நம்ம வரும்போது தாங்க இந்த மாதிரி ஆகணுமா? 24 hours later. ஸோ இன்றைக்கி டே 2ங்க. ஆக்சுவலி என்னடா இன்றைக்கி ஈவினிங்கில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அவர் ஆக்சுவலி அந்த மெக்கானிக் இல்லை ப்ரோ, அவர் இன்றைக்கி டெத்துக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ப்ரோ, நான் நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ இன்றைக்கி டைம் கரெக்டாக 12:41 ஆகுது. இன்றைக்கி டேட் கரெக்டாக 23ங்க. நம்ம நேற்று 22க்கு போயிருப்போம். போயிட்டு அதான் 500 பே பண்ணிட்டோம். நம்ம பே பண்ணிட்டோம் ஆக்சுவலி நேற்று.
இன்றைக்கி தாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே போகிறோம். இங்கே வந்து ரேடியேட்டர் கார்டு வாங்கிட்டேங்க. ஆக்சுவலி இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மெக்கானிக்கு. ஓகே போய்க்கலாம். அதாவது இந்த கடைக்கும் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. இதான் ரேடியேட்டர் கார்டு பார்த்துக்கோங்க. பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே இப்படி எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இது வாங்கிட்டோம். பட் நம்ம பசங்களாம் யாருமே கூப்பிட்டு வரல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதை வேறு எடுத்துகிட்டு போகணும். இதில் இந்த கதவு ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் ஹெல்மெட்டை பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்து கோப்ரோவில் டமால்னு வந்து ஒரு அடி அடிச்சிச்சுங்க. நம்மளுக்கு இருக்குது இடுப்பில் அப்படியே சொருவிட்டு எடுத்துகிட்டு போயின்னே இருந்துருவோம். என்ன சொல்கிறீங்க? நான் சின்னதாக தான் இருக்குது. மேப் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஜட் 900ங்க இது. பட் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்குகிறோம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக. 2.8 வந்துச்சு ப்ரோ. 2.8 வந்துச்சு எல்லாமே சேர்த்து. ஆமாம் 2.8 வந்தது. ஆனால் நான் வந்து இஎம்ஐயில் தான் எடுத்தேன். 70 கட்டினேன். 3 இயர்ஸ் போட்டாங்க பேக்கேஜு. மந்த் வந்து 5000. ரேட் எவ்வளோ? வண்டியோட ரேட் வந்து 2.8 கரெக்டாக. வண்டியோட ரேட்டு ஆமாம் ஃபுல்லாக. இப்போ இன்னும் ஏறிடுச்சு. ஆமாம் நான் V3 வாங்கும்போதே 1 தான். அதான் 1.8 தான். 1,08,000 அவ்வளோதான். 8,000 ஆ 1,83,000. ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ? 2,08,000 பைக் மட்டும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாமே சேர்த்து 250 கிட்டே வந்துருச்சு ஃபுல்லாக சேர்த்து எல்லாமே. 20,000 30,000 ஏறிட்டு. ஆமாம். ஆனால் பார்த்துட்டு மாடி பண்ணிக்கிறாங்க. லைட் வச்சுக்கிறாங்க. அது இந்த இது கொஞ்சம் நான் பண்ணலாமாண்ணா? போட்டுருங்க. இதோ ஓகேண்ணா. இந்தாண்ணா. ஓகேண்ணா. எஸ்ஆர்பி நம்ம வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோவில் வந்து வேறு ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ரேடியேட்டர் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அதை மட்டும்தான் நான் வ்ளாகாக எடுத்து பண்ணியிருப்பேன். ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. SC3 கேபிளும் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துடும். நம்மளுக்கு வந்தோடனே பெரிய பெரிய விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ லாங் ரைட் போங்கன்னு எல்லாருமே சொல்கிறீங்க. பட் கண்டிப்பாக நம்ம போகலாம். எனக்கும் ஆசை தான். பட் SC3 அடாப்டர் மட்டும் வந்துட்டுங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சண்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன மேபி தெரியல. சப்போஸ் நம்ம லாங் ரைட் வீடியோலாம் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.